ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நம்ம சேனல் அன்புடன் மலர். இப்போது நம்ம இனிப்பும் காரமுமான சத்து மாவு களி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள்: அச்சு வெல்லம் 100 கிராம், உப்பு ஒரு சிட்டிகை, ஒரு 20 சின்ன வெங்காயம், 2 பச்சை மிளகா, 4 காஞ்ச மிளகா, ஒரு டீஸ்பூன் கடுகு, அரை டீஸ்பூன் உளுந்தப்பருப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை, 1 கப் சத்து மாவு, எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன், அச்சு வெல்லம், ஆர்கானிக் அச்சு வெல்லம். இப்போ வாங்க கிச்சனில் நம்ம அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அடுப்பு பற்ற வச்சு ஹீலுக்ஸ் 304 ஸ்டெயின்லெஸ் குக்கர் நம்ம வச்சுருக்குறோம். முதல்ல நம்ம 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறோம். நீங்கள் உங்கள் வீட்டு குக்கரில் 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடான உடனே கடுகு உளுந்த பருப்பு சேர்க்குறோம். கடுகு பொரிஞ்ச உடனே அது கூட நாம் வெங்காயம் சேர்த்துக்கிறோம். அதுக்கப்புறம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறோம். இப்போது மூடி வச்சு 2 நிமிஷம் அதை வேக விடுறோம். இப்போது வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அது கூட பச்சை மிளகாவும் காஞ்ச மிளகாவும் சேர்த்துக்கிறோம். திரும்பவும் மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் அது வதங்கிறதுக்காக நம்ம டைம் கொடுக்குறோம். இப்போ அது வதங்கிடுச்சு. அது கூட நம்ம 500 ml தண்ணி சேர்த்து கொதிக்க வைக்க போகிறோம். எப்போவுமே மூடி வச்சோன்னா சீக்கிரமாக கொதிச்சிரும். தண்ணி கொதிக்கிறது வரைக்கும் மூடி வச்சுருக்குறோம். தண்ணி கொதிச்சிருச்சு. இப்போ இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்கிற அச்சு வெல்லமும் உப்பும் சேர்த்துக்கிறோம். அச்சு வெல்லம் கரையிறது வரைக்கும் நம்ம அதை
லைட்டாக கிண்டிக்கிட்டு இருக்கிறோம். இப்போ அச்சு வெல்லம் கரைஞ்சிச்சு. நம்ம சத்து மாவை அது கூட சேர்த்துக்கிறோம். லோ ஃப்ளேமில் வச்சு சத்து மாவை சேர்த்து மெதுவாக நம்ம அதை கிண்டுறோம். நீங்கள் மெதுவாக அதை கிண்ட அழகாக அது கட்டி இல்லாமல் அருமையாக வந்துடும். பாருங்க, அது கிண்ட கட்டி இல்லாமல் அழகாக நமக்கு கிடைக்கிது. இப்போ நமக்கு சத்தான ருசியான இனிப்பும் காரமுமான சத்து மாவு களி ரொம்ப ஈஸியாக நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஃப்ளேமை ஆஃப் பண்ணிட்டோம். சத்து மாவு ஹாட் அண்ட் ஸ்வீட் சத்து மாவு களி ரெடி ஆயிடுச்சு. இப்போ அதை நம்ம டேஸ்ட் பார்க்கலாமா? சூப்பராக டேஸ்டான சத்து மாவு நமக்கு ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட் அருமையாக இருக்குங்க. அந்த இனிப்பும் காரமும் அழகாக பிளெண்ட் ஆகி ரொம்ப டேஸ்டான சத்து மாவு களி நமக்கு கிடைச்சிச்சு. ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் எல்லோரும் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அன்புடன் மலர்.